இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்க்கலாம். எரியாத அடுப்புகள் வீணாய் எரியப்படும் காய்கறிகள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அடுப்பங்கரையில் தொடங்கி வயல்வெளி வரை மேற்காசிய போர் எதிரொலித்திருக்கிறது. விவசாயிகளின் கண்ணீரில் அடுப்புகள் எரியும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதால் சந்தைகளில் காய்கறிகள் வீணாக்குகின்றன. 4 1 பங்கு காய்கறிகள் வீணாவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கோயம்பேடு சந்தையில் 2000 டன் காய்கறிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. கோயம்பேட்டிற்கு நாள்தோறும் காய்கறி வரத்து என்பது 9000 டன்னாக இருக்கிறது. நாளொன்றுக்கு சுமார் 2000 டன் காய்கறி வீணாகும் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டிற்கு நாள்தோறும் காய்கறி வரத்து 9000 டன்னாக இருக்கக்கூடிய சூழலில் நாளொன்றுக்கு சுமார் 2000 டன் காய்கறிகள் வீணாகும் சூழலும் இருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் வியாபாரிகளுக்கும் பெரும் சவால் ஏற்பட்டிருக்கிறது. விலை குறைந்தாலும் காய்கறிகளை வாங்க ஆளில்லை என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வாங்க ஆளில்லாமல் கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காய்கறிகள் தேக்கமடையும் சூழல் இருப்பதால் விவசாயிகளுக்கும் பேரிழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. கோயம்பேடு சந்தை உள்ளிட்ட பல்வேறு சந்தைகளில் விலை குறைந்தாலும் காய்கறிகளை வாங்க ஆளில்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் வீணாகி இருக்கின்றன. அமெரிக்கா ஈரான் போர் நீடிக்கும் நிலையில் சிக்கலும் இங்கு தொடர்கிறது. உணவகங்களில் ஓரிரு நாட்கள் மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவக்கூடிய நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு இந்த பாதிப்பு எப்போது தீரும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வணிக ரீதியான சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கலை தீர்க்க அரசின் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கிலி பாதிப்புகளை தடுக்க என்ன நடவடிக்கை அரசு எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சிலிண்டர் சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதற்கான தீர்வு என்ன என்ற ஆலோசனையில் தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாடு, இதன் காரணமாக உற்பத்தி ஆலைகள் முடங்கும் அபாயமும் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் உணவகங்களை மூடும் அவலமும் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் ஏற்பட்டிருக்கிறது. கோயம்பேடு சந்தையிலிருந்து விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ், நாள் ஒன்றுக்கு 2000 டன் காய்கறிகள் தேக்கமடைந்திருப்பதாக தகவல் வருகிறது. தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு? காய்கறிகளோட விலை நிலவரம் என்னவா இருக்கு? பாலா, சென்னையை பொறுத்த வரைக்கும் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு என்பது கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏராளமான உணவு கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல கடைகள் தங்களுடைய மெனுக்களை எல்லாம் மாற்றி இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த காய்கறிகள் சந்தை என்பது கோயம்பேட்டில் அமைந்திருக்கிறது. இங்கு நாள்தோறும் சுமார் 800 லாரிகளில் காய்கறிகள் கொண்டு வரப்படும். இங்கு காய்கறிகள் கொண்டு வரப்படும் நிலையில் அவற்றை சில்லறை வியாபாரிகள் நேரடியாக சென்று வாங்கி சென்று தங்களுடைய பகுதியில் விற்பனை செய்வார்கள். மொத்தமாக பார்த்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு 10,000 டன் அளவில் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு காய்கறிகள் வரத்து இருக்கிறது. ஆனால் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் தங்களுடைய மெனுக்களை மாற்றி இருப்பதும், மேலும் பல உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக
உணவகங்களுக்கு வாங்கி செல்லக்கூடிய காய்கறிகளோட அளவு என்பது பெருமளவு குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக சுமார் 2000 டன் அளவிலான காய்கறிகள் தேக்கம் ஏற்பட்டு நாள்தோறும் இந்த 2000 டன் அளவிலான காய்கறிகள் வீணாவதாக தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போதைய நிலையில் காய்கறிகள் விலையும் கடுமளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் வெங்காயம் 15 ரூபாய், தக்காளி 20 ரூபாய் என்ற நிலையில்தான் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் மொத்தமாக விற்பனை என்பது இருக்கிறது. இதுபோன்று ஒரு கிலோவுக்கு 15-20, அதே போல கேரட் எல்லாம் 20 ரூபாய் தொடங்கி 30 ரூபாய் வரைக்கும் விற்பனை இருக்கிறது. அதிக அளவில் 100 ரூபாய் 80 ரூபாய் என விற்கக்கூடிய காய்கறிகள் கூட இந்த சீசன் காரணமாக அதிக விளைச்சல் காரணமாகவும் தற்பொழுது விலை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதாவது வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் முழுமையாக செயல்படாமல் சில உணவகங்கள் பகுதியளவு செயல்படுகின்றன. அதே போன்று பல உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வந்து வாங்கி செல்லக்கூடிய அந்த காய்கறியின் அளவு குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சிலிண்டர் இருப்பதன் காரணமாக தேவைக்கான காய்கறியை மட்டும் கடைகள் வந்து வாங்கி செல்கின்றன. நாளைய சிலிண்டர் கிடைத்தால் தான் அடுத்த நாள் வந்து வாங்குகிறார்கள். ஆகவே முன்கூட்டியே வாங்கி காய்கறிகளை அவருடைய ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட தேவையான காய்கறிகளில் ஒரு நாள் 2 நாட்கள் சேர்த்து வாங்கி வைத்ததெல்லாம் தற்போது குறைந்திருப்பதாக கூறுகிறார்கள். உணவகங்கள் பெரும்பாலும் வீணாகாத காய்கறிகளை அதிக அளவு வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று கடை துறக்க முடியுமா, நாளை கடை துறக்க முடியுமா என்ற காரணத்தால் அந்த சந்தேகம் எழுந்திருப்பதன் காரணமாக நாள்தோறும் இன்றைய தினம் கடை திறக்கப்பட்டால் மட்டுமே வந்து காய்கறிகளை வாங்கி செல்கிறார்கள். ஆகவே மொத்தமாக இந்த உணவு தொழிலில் இருக்கக்கூடிய உணவகங்கள் சார்ந்து காய்கறிகள் விற்பனை என்பது பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. பாலா, கோயம்பேடு காய்கறி சந்தை விலை நிலவரம் மற்றும் விற்பனை தேக்கம் தொடர்பாக பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தொடர்ந்து கும்பகோணத்தின் நிலை குறித்து விவரிப்பதற்காக நம்மோடு செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், கும்பகோணத்துல காய்கறி விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது? அங்கு உணவகங்கள் செயல்படுகின்றனவா? என்ன விவரம்? பாலா, அதாவது தாராசுரம் காய்கறி மார்க்கெட் என்பது தமிழகத்தின் 3வது பெரிய காய்கறி மார்க்கெட். இங்கிருந்து தான் கிட்டத்தட்ட தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இங்கிருந்தான் காய்கறிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. தினசரி சுமார் 8000 டன் காய்கறிகள் இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக கும்பகோணம் மற்றும் பல்வேறு சார்ந்த மாவட்டங்களில் ஹோட்டல்கள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அவர்களுடைய மெனுகளும் பெரிவாக குறைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வெரைட்டி ரைஸ் எனப்படக்கூடிய அந்த காய்கறிகள், கூட்டு உள்ளிட்டவை செய்யாமல் மொத்தமாக, அதாவது கலவை சாதமாக மட்டுமே அவர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் காய்கறி வாங்குவது பெருமளவு குறைந்துள்ளது. ஹோட்டல்களை நம்பிதான் இங்கு மொத்த வியாபாரிகள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஒரு ஹோட்டல் உரிமையாளர் காய்கறி வாங்குவது வெகுவாக குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 2000 டன் காய்கறிகள் தினமும் தேக்கமடைந்துள்ளன. குறிப்பாக எளிதில் அழுகக்கூடிய தக்காளி, கத்தரிக்காய் உள்ளிட்டவைகள் பெரும்பாலும் தேக்கமடைந்துள்ளன. அவை கீழே கூட்டக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இங்கு நிலை வருகிறது. அது மட்டுமின்றி லாரிகளில் கொண்டு வந்து லோடு இறக்காமலும் மார்க்கெட் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டுமே வாங்கப்படுவதால் மொத்தமாக காய்கறி வாங்குவது வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த தேக்கம் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகளாகட்டும், விற்பனை செய்ய வரும் விவசாயிகளாகட்டும், அவர்களுக்கான அந்த விற்பனை ஆகாததால் பெரும்பாலும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. விரைவில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கி வியாபாரம் நடந்தால் மட்டுமே நாங்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதுவரை நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழல் நிலவும் என்று கூறுகிறார்கள். பாலா, கும்பகோணத்திலும் காய்கறி விற்பனையால் விவசாயிகள், வியாபாரிகள் கவலையடைந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ். தொடர்ந்து ராமநாதபுரத்தில் என்ன நிலை என்பது தொடர்பாக விவரிப்பதற்காக நம்மோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தென்கோடி மாவட்டமான ராமநாதபுரத்துல காய்கறி விற்பனை எந்த அளவில் இருக்கு? அங்கு எவ்வளவு காய்கறிகள் தேக்கம் அடைஞ்சிருக்கு? உணவகங்கள் எந்த அளவில் செயல்பட்டு வருது? பல உலக புகழ்பெற்ற புண்ணிய ராமேஸ்வரத்துல அதாவது எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடால பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. இதனால தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உணவு இல்லாம கடும் சிரமத்துக்கு ஆளாகி வர்றாங்க. அதாவது குறிப்பா முதியவர்கள், சிறியவர்கள் உள்ளிட்டோர் அதாவது உணவகங்களை தேடி அலையும் காட்சி அதிகமா இங்க காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம காலை வேளைகள்ல அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் முதியவர்கள் ஒவ்வொரு ஹோட்டல்களாக தேடி தேடி அலைகின்றனர். அது மட்டும் இல்லாம இங்கு அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாம வட மாநிலங்களுக்கு இங்க அதிகமானவர் வருவாங்க. பகுதியில ராமேஸ்வரத்துல வட மாநில பக்தர்கள், அதாவது வரும் வட மாநில ஹோட்டல்கள் அதிகமா இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. இதனால வட மாநில பக்தர்கள் உணவு, அதாவது அவங்களுடைய பிரத்யேகமான உணவுகள் கிடைக்காம
அலைகிறதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில உணவகங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஆனா கூடுதலாக 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்ற இட்லி வந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அதே மாதிரி 15 ரூபாய்க்கு சராசரி டீ வந்து இன்னைக்கு 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆகவே குறைந்த பட்ஜெட் இல்ல பட்ஜெட் போட்டு வர்ற குடும்பங்கள் வந்து இங்க உணவுக்காக அதிக அளவுல செலவழிக்கிறதா வருத்தப்படுறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் உணவகங்களுக்கு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் நம்பி இங்க இருக்கிற உணவகங்களும் அதே போல சுற்றுலாவை நம்பி வர நாங்களும் வந்து தட்டுப்பாடு இல்லாம உணவு கிடைக்கணும். அதே ராமநாதபுரத்துல எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உள்ளூர் வியாபார வர்த்தகர்களுமே எங்களை நம்பி வர்றாங்க. அதாவது கோயிலை நம்பி வர்றவங்க உணவுக்காக அலைகிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பாலா, வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலாத்தல பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதால் இதனால் சாமானிய மக்கள் உட்பட அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காய்கறி சந்தைகளில் காய்கறிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் கவலையை, பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றனர். மேற்காசிய போர் எதிரொலி தற்போது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக வதந்திகள் பரவிய நிலையில் புதிய தலைமுறை தொடர்ச்சியாக கள நிலவரத்தை பதிவு செய்து இயல்பு நிலைக்கு திருப்பியது. இந்த நிலையில் தற்போது வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு நகரங்களில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. காய்கறி சந்தைகளில் காய்கறிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இதனை புதிய தலைமுறை பதிவு செய்து வருகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.